வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேங்க் மேட்ச் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்காக இறங்கி விளையாடலாம் அப்படின்ட்டு இறங்கி விளையாடிருக்கேன். அதாவது ரேங்க் மேட்ச்னாவே எல்லாருமே சர்வே தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஹீரோய்க்கு போயிட்டேன். அதனால் வந்து சர்வேலாம் பண்ணுறது கிடையாது. ஹீரோய்க்கு போயிட்டதுலேருந்து கீழே இறங்கி அடிக்கிறது தான். அதனால் டைமண்ட் 1க்கே வந்துட்டேன். சரி, இப்போ வாங்க ரேங்க் மேட்ச்சை பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் மணியை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படிலாம் விளையாடுறேன், எப்படிலாம் தாக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க பார்க்கலாம். நான் வந்து கன்னுலாம் எடுத்துட்டேன். சரி, எனிமி எங்கே இருந்தாலும் இறங்கி தாக்கிறது தான் முடிவே. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான். அப்பா அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்கானே. போடுற பட்டுன்னு திரும்பி அடிக்கிறான். அட்ரா சக்க. சரி போட்டாச்சு. நமக்கு எப்பவுமே ஸ்கார் தான் பிடிக்கும். அதனால் ஸ்கார் கன் எடுத்துட்டேன். MP40 கிடைக்கல. சரி ஃபஸ்ட் லெவல் பேக் இருக்குது. புல்லட்லாம் எடுப்போம். எடுத்தாச்சு. அப்படியே மேலே போயிட்டு மேலே எவனா இருக்கானான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் பேக் எங்கனா இருக்கான்னு பார்ப்போம். எங்கேயுமே கிடையாது. சரி இந்த வீட்டில் போயிட்டு பார்ப்போம். இந்த வீட்டில் எவனா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக. சரி பார்க்கலாம் இருங்க. எவனாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஏறுவோம். கன்று எடுத்துகிட்டு தான் எப்பவுமே ஏறணும். ஏதாவது வீட்டில் போனால் எப்பயுமே யாராக இருந்தாலும் கன்று எடுத்துகிட்டு தான் போவாங்க. நானும் கன்று எடுத்துகிட்டு ஏறினேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். அட்ரா அப்பா அடியோ அட்ரா சக்க. எப்பவுமே நூப் ட்ரெஸ் போட்டுருந்தா கேவலமாக நினைக்காதீங்க. அதாவது ஷூட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஷூட் பண்ணுவீங்க. ப்ரோ பிளேயராக இருந்தால் மட்டும்தான் அப்படியே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணுவீங்க. நான் வந்து நூபுன்னு நினச்சி ஷூட் பண்ண பார்த்தா என்னையே காலி பண்ணிட்டுருப்பான் போல இருக்கு. சரி போட்டாச்சு, பிரச்சனை கிடையாது. போவோம். வேறு யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாகவே விளையாடுவோம். பேகு கிடைக்கல, புல்லட்ஸ் இல்லை, SMG புல்லட் சுத்தமாகவே கிடையாது. சரி வாங்க என்ன நடக்குதோ பார்த்துப்போம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. அங்கே ஒருத்தன் இருக்கான். சரி அவனை போடுவோம் வாங்க. ஒருத்தன் தான் இருக்கான் போல இருக்கு. கிட்டவே போயிட்டு தாக்குவோம். அட்ரா நகர ஆரம்பிச்சிட்டான். அப்பா அப்படியே ஹெட்ஷாட்டு காலி. சரி அவனை சாவடிச்சிடுவோம். தேர்ட் லெவல் பேக் இருக்குது, அதனாலே சாவடிப்போம். அட்டாட்ரா எங்கேருந்து போகிறானே தெரியலையே. ஐயோ அப்பா பக்கத்தில் தான் இருக்கான். ஷார்ட் கன்னில் போட்டான். சரி போய் நம்ம மறைஞ்சிப்போம். நம்மளுக்கு டீம்மேட்ஸ் எப்படி இருந்தாலும் போட்டுருவானுங்க. நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நம்ம போயிட்டு மறைஞ்சிப்போம். ஏன்னா என்னைக்குன்னா சாவடிச்சிட்டானா அவ்வளோதான். ஒடையாடா குட்ரா. எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். யாரும் அடிக்கிறான்னு தெரியல. சைலன்சர் எதுக்கு யூஸ்னா இப்போ வந்து எவனோ ஒருத்தன் எங்களை அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிறானே உங்களுக்கே தெரியல. அதாவது எனக்கும் தெரியல எங்கேருந்து அடிக்கிறானே. அதுக்கு தான் சைலன்சர் யூஸ். நான் கூட அடிக்கடிக்கு சைலன்சர் எங்கே இருந்தாலும் எடுத்துப்பேன். ஏன்னா எங்கேருந்து அடிக்கிறானே தெரியாது எனிமி. இப்போ பாருங்கள் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல. திடீர்னு நாக் அவுட் ஆகிடுறேன். பாருங்களேன். வந்து உட்காந்து மெடிக்கெட் யூஸ் பண்ணலான்ட்டு மெடிக்கெட் யூஸ் பண்ணுறேன். எங்கேருந்து அடித்தானே தெரியல. பார்த்தா நாக் அவுட். அதுக்கு தான் சைலன்சர் யூஸ் பண்ணுறது. சைலன்சர் வந்து எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து எனிமியை தாக்குறீங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஈஸியாக அவனை சாவடிச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்து அவன் என்னை அடித்தவன் எங்கேருந்து அடித்தானே தெரில. சரி நான் அதனால் வீட்டு உள்ளே உட்காந்து மெடிக்கெட் யூஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். சரி நான் கிவே விடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து கிவே விடலான்னு இருக்கேன். ஒரு 1500 சப்ஸ்கிரைபரை தாண்டினாங்கன்னா கிவே விடலான்னு இருக்கேன். அதனால் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கிவே எப்போது விட போகிறேன்ட்டு வீடியோ போடுவேன். அப்போ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எலைட் பாஸ் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மந்த்து ஸ்டார்டிங்கே வந்துடுச்சு. எலைட் பாஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அலௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு எலைட் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு இல்லை, அதனால் எலைட் பாஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எலைட் பாஸ் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1500 சப்ஸ்கிரைப் தாண்டாங்கன்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்குது. யாருமே எனிமி கிடையாது. அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் வளர்த்து விடணும். அதனால் திடீர்னு வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. சரி வாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். வேகமாக போயிட்டுருக்கேன். எவனாச்சும் எனிமி இருக்கானான்னு பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். எவனும் கிடையாது. சரி மேலே வந்தாச்சு. ஏதோ ஒரு கார் ஒன்று போகுது. காரை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவன் வேகமாக போயிட்டான். சரி நம்மளும் போவோம். அங்கே யாராவது எனிமி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். யார் இருக்கானுங்கன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து வீடியோ போட்டது எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போடுவேன். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கிவேவுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனல் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கிவே விடுறதுக்காக தான் போடுவேன். அங்கே ஒருத்தன் பைக்கில் ஏறிட்டு கீழே இறங்கிட்டான். சரி அவனை அடிப்போம். அடி விழுது. அப்பாடியோ நாக் அவுட் ஆகிட்டான். சரி போகலாம். அவனை போயிட்டு முதல்ல காலி பண்ணிடுவோம். வேகமாக போகிறேன். காரில் போனவன் எங்கே போனானே தெரியல. சரி இவனை சாவடிச்சிடுவோம். சாவடிச்சிட்டு லூட் எடுப்போம். ஏன்னா எஸ்எம்ஜி புல்லட்டே கிடையாது. தேர்ட் லெவல் ஹெல்மெட் இருந்துச்சு. சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. மேலேருந்து எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டானே. அடாடாடா குளோவல் வேறு கையில் வச்சுட்டு இல்லை. குளோவல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஒரு குளோவல் இருக்கா. ஐயோ சாவடிக்காது. ஐயோ 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 சாவடிச்சிட்டானுங்க. ஸோ சேட். சரி நம்ம இங்கே உட்காந்து அவனுங்களை சாவடிப்போம் ஃபஸ்ட்டு. மேலே கரெக்டாக அந்த ஜிப்லைன் ஆண்டு இருக்கானுங்க. சாவடிக்காத விடக்கூடாது அவனுங்களை. இங்கே ஒரு குளோவல் போடுவோம். போட்டு கன்று சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே MP40 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் கன்று சேஞ்ச் பண்ணுவோம். மஷ்ரூல்ஸ் லெவல்லாம் இருக்குது. ஓகே சைலன்சர் தான் கிடைக்கல. அங்கே ஒருத்தன் நாக்கு. இன்னொருத்தன் அவனை காலி பண்ணிவிடுவோம். காலி பண்ணியாச்சு. இன்னொருத்தன் ஜிப்லைனில் கிளம்புறான். சரி அவனை சாவடி போயிருங்க ஃபஸ்ட்டு. அவனை சாவடிக்கலாம். ஐயோ ஓடிக்கிட்டே இருக்கானே. இந்த ஜிப்லைனில் ஸ்ட்ரெயிட்டில் இருந்தால் கூட அடிக்கலாம். விட்டு விட்டு அடித்தாலும் கரெக்டாக வீழாது போல் இருக்குது. சரி ஸ்ட்ரெயிட்டாக ஓடுவோம். ஃபஸ்ட்லேயே ஓடி இருக்கலாம் போல இருக்குது. அங்கே வேறு ஒரு பைக் இருந்துச்சு. எடுத்துகிட்டு போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சரி பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு. நானும் ஜம்ப் பண்ணுறேன். அவன் போய் ஜிப்லைன்லேயே இறங்கிட்டான். இறங்குறான் பாயப்பிள்ளை. இங்கேருந்து நம்மளால் அடிக்க முடியாது. சரி போவோம் வாங்க பார்க்கலாம். அடப்பாங்களா நம்ம வரத்தவங்களையும் நம்மளோட டீம்மேட்ஸு நாக் பண்ணிட்டாங்க. சரி இன்னொருத்தன் ஓடினா மாதிரி இருக்குது. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலை. சரி அவனை போயிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆளே கிடையாது. சரி அங்கே ஒரு ஏர்ட்ராப் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜீப் வேறு போகுது. சரி அந்த ஜீப் அடிக்கலான்னு பார்க்குறேன். எங்கே ஓடிட்டான். எப்பவுமே ஜீப் போனால் நீங்கள் அடிங்க. ஏன்னா திரும்பி வருவானுங்க. அதுக்குன்னே நான் அடிப்பேன் எப்பயுமே. அடித்தா அவன் வரலை. சரி ஜிப்லைன்லேயே போயிடுவோம். போயிட்டு அண்ணாண்ட எவனா இருக்கானான்னு பார்ப்போம். ஜம்ப் பண்ணி ஜிப்லைன் ஏறிட்டேன். நம்மளுக்கு டீம்மேட்ஸும் வரானுங்க போல இருக்குது பின்னாடியே. நம்ம எதுக்கு போகிறோன்னா யாராவது இருக்கானுங்களான்னு பார்க்கலான்னு போகிறோம். பார்த்தா நம்மளுக்கு டீம்மேட்ஸும் வரானுங்க. சரி மறுபடியும் ஜிப்லைன்லேயே போவோம். அடப்பாயில் ஒரு கார் வேறு வருது. நமக்கு கொடுத்து வச்சவன் போல இருக்குது. சரி இறங்கி ஷூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பண்ணுறா. அடப்பாங்களா பின்னாடியே ஒரு ஜீப்பு. அட்ரா கரெக்டா மாஸ்டர் அடிடா. அடி. ஐயோ இது வேறு ரீலோடு அடிக்கடிக்க ஆகுது அப்பா. சரி எப்படியோ நான் அடித்தாச்சு. இந்த இதுவில் அடப்பாங்களா லான்ச்சர் இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கான். முதல்ல அவனை அடிப்போம். ஐயோ அச்சோ இதுக்கு தான் விட்டு ஷூட் பண்ணுறதுன்றது. ஜூம் பண்ணி ஒரே அடியாக ஷூட் பண்ணால் நம்மளால் வந்து நகர முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்லோவாக நகருவான். எப்பவுமே நான் விட்டு ஷூட் பண்ணுவேன். இந்த டைம் என்னான்னு தெரியல. நானே கோளாறு பண்ணிட்டேன். சரி அதுதான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றது என்ன ஆச்சு. சரி இதில் ஒரு லான்ச்சர் இருந்துச்சு. நம்ம எடுத்துப்போம். M79 எடுத்தாச்சு. அவனை போயிட்டு அடிப்போம். லான்ச்சர் எப்பவுமே யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது நானும் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு வரேன். ஓரளவுக்கு யூஸ் பண்ண கற்றுக்கினேன். அடப்பாங்களா கல்லாண்டே இருக்கான் போல. ஃபஸ்ட்டே விட்டுருக்கலாம் போல. ஐயோ லான்ச்சர் நீங்கள் வந்து அம்பு வச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது மாற்ற முடியாது. கொஞ்சம் ஸ்லோ.